வந்து எல்லாருக்குமே வந்து எடுத்த உடனே ஒரு வெற்றியை வந்து நம்ம வந்து டக்குன்னு அடைஞ்சிட முடியாது. நம்ம ஒரு 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 கோலில் நம்ம ஒரு லட்சியத்தை இல்லை நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு சொல்லி போகிற பாதையில் வந்து நிறைய தடைக்கற்கள் இருக்கலாம், நிறைய தோல்விகள் தோல்விகள் தான் வெற்றிக்கான முதல் படி. ஸோ வந்து நம்ம ஒரு நாளுமே வந்து தோல்விகளை கண்டு ஐயோ நான் தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தில் என்னால் வந்து ஒரு வெற்றி காண முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் வந்து நம்ம வந்து மனம் தளர்ந்துடக்கூடாது. சில பேர் வந்து சில பேருக்கு வந்து என்னென்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு அந்த மாதிரியே இதுலேயே வந்து தன்னை வெற்றி கிடைக்கும். ஸோ அது அப்படி கிடைக்கிற வெற்றியை விட நம்ம தோல்வியின் படிக்கட்டில் ஏறி 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் அப்போ கிடைக்கிற வெற்றி அது ஒரு அளவில்லாத மகிழ்ச்சி, அது வந்து ஒரு நிலையானது அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதான் எப்பயாவது தோல்வி, ஒரு தோல்வி 2 தோல்வி அப்படின்றது வேற விஷயம். ஆனால் எப்போவுமே தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்க ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மனதளவில் வந்து அவங்க என்ன சொல்கிறது ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா அவங்க வந்து நம்ம இந்த காரியத்தில் வந்து நம்ம அடிக்கடி வந்து தோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், தோல்வி வந்து நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றத வந்து அவங்க முதலாவது வந்து ஏற்றுக்கொள்ளணும், மனசளவில் ஏற்றுக்கிறணும். ஐயோ நம்ம இப்படி தோத்துக்கிட்டே இருக்கோமே, நம்ம சுற்றி இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம உறவுகள் என்ன நினைக்கும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சுற்றி இருக்கிற சர்க்கிளை பற்றியே நினச்சிட்டு அவங்கள பற்றி நினைக்க மாட்டாங்க. இது வந்து என்ன ஆகும்னு சொன்னால் ஒரு 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 குறிப்பிட்ட ஸ்டேஜில் மன அழுத்தத்துக்கு வழிவகுக்கும். ஸோ வந்து நம்ம தோல்விட்டுருக்கோம் இதுக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறணும். ரெண்டாவது அதுக்கான காரணங்களை கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய கோல் வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் போகிற பாதை வந்து கொஞ்சம் அப்படி இப்படிமா கூட இருக்கலாம். ஸோ நம்ம வந்து நம்மளோட எய்ம் கரெக்ட் தான், ஆனால் வந்து நம்ம போகிற பாதையை கொஞ்சம் மாற்றி நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக வந்து வெற்றியை வந்து நம்ம பார்க்கலாம். அதனால் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு சோகத்தில், ஒரு தோல்வியில், ஒரு கவலையில், ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான ஆறுதல்கள் நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு என்ன மாதிரியான பரிவுகளை நம்ம காமிப்போம். ஸோ நம்ம அதே பரிவையும் அன்பையும் அக்கறையும் நம்ம மேலே முதல்ல நம்ம காட்டணும். ஸோ அதுதான் இது, நமக்கு நாமே தட்டி கொடுத்துக்கணும். ஏன்னா நம்மளை நாமே வந்து ஒரு மோட்டிவேட்டு பண்ணுறது மாதிரியான ஒரு மிகச்சிறந்த என்ன சொல்கிறது வழி வேறு எதுவுமே கிடையாது. நம்ம மேலே முதல்ல நம்பிக்கை வைக்கணும், நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஒரு லெவலுக்கு வந்து நம்ம போக முடியும். ஜாகிர் ஹுசைன் வாங்க. ஜாகிர் ஹுசைன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஜாகிர் ஹுசைன் லைக் பண்ணியிருக்கீங்களா? ஓகேப்பா. லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க தயவு செய்து ஒரு லைக்கை போடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரியா? இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்து யாருமே வந்து மோட்டிவேட்டட் வந்து ரொம்ப ஒரு கம்மியான விஷயமா ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இல்லாத இன்றைக்கி மனுஷனே கிடையாதுன்னு சொல்லலாம். படிக்கிற பசங்க முதல் கொண்டு எல்லாருமே ஒரு வகையான ஸ்ட்ரெஸ்ஸில் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஒரு மைண்டு ரிலாக்ஸேஷன், ஒரு ஃப்ரீனஸ்ஸு இதெல்லாமே வந்து மனுஷன் எங்கே கிடைக்கும் அப்படின்றது வந்து தேடி அலைகிற ஒரு கால சூழ்நிலைக்குள்ளே தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து நமக்கு யாராவது வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு நாளுமே வந்து நம்ம வந்து மற்றவங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. அழகான பழமொழி இருக்குது, தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்லி. ஸோ நம்மளை வந்து நம்ம கீழே விழுந்துட்டோமா, நம்ம கையை ஊனி நம்ம எந்திரிச்சு நடந்தாதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ எல்லாருமே வந்து தோல்வியை கண்டு ஒரு நாளும் பயப்படக்கூடாது. தோல்வி படிக்கட்டில் ஏறினாதான் நம்ம வெற்றிக்கான வழியே அதுதான், அது மூலமாக தான் நம்ம வெற்றியின் கனியை வந்து நம்ம வந்து அடைய முடியும். ஸோ வந்து அதனால் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக மோட்டிவேட்டடாக நமக்கு நாமே ஊக்குவிச்சுக்கிட்டு தோல்வியை கண்டு மனம் தளராமல் போகிற பாதையை நம்ம கரெக்டான பாதையில் நம்ம போகிறோமா, நம்ம எடுக்கிற முயற்சி கரெக்டானதா அப்படின்றத மட்டும் செக் பண்ணிவிட்டு உழைப்பை போடுங்க, உண்மையாக செயல்படுங்க.
வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம வெற்றி